குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு ஆனி மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 12/7/2026ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:59 திதி இரவு 9:18 வரை திரையோதசி திதி, அதன் பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று காலை 7:01 வரை ரோகிணி, அதன் பின்பு மிருகசீரிஷ நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. நாம யோகம் இரவு 7:44 வரை விருத்தி, அதன் பின்பு துருவம். கரணம் இரவு 9:18 வரை வணிசை கரணம், பின்பு பத்திரை கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் அமிர்த யோகம் இருக்கு. நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 3:15 4:15 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 11:45 வரை. நண்பகல் 1:30 2:30 வரை. வார சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 7:01 வரை சுவாதி, அதன் பின்பு விசாக நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. சரி, இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை. நம்ம ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே பைரவர் வழிபாடு, சிவன் வழிபாடு, சூரிய நமஸ்காரம் இதெல்லாம் பண்ணிட்டு வரும். ஓகே, அது ஒரு விஷயம். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம பைரவருக்கு ராகுகால நேரத்தில் பைரவருக்கும் துர்கைக்கும் நீங்கள் தீபம் ஏற்றி உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அங்கே உட்காந்து சொல்லணும். பைரவருக்கும் துர்கைக்கும் ஏற்றணும். சரிங்களா? இது ஏற்றி வழிபாடு பண்ணும்போது உங்கள் பிரச்சனைகள் தீரும். இப்போ ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். இப்போ நம்ம நிறைய பரிகாரங்கள் சொல்லிட்டு வரோம் இல்லைங்களா? எல்லாரும் நிறைய பேர் இதை பயன்படுத்தி நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் இப்போ யாரெல்லாம் நிறைய பிரச்சனைக்கு உள்ளாகி இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த விஷயத்தை சொல்லுங்கள். அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கங்க. அவங்க சொல்லும்போது, அவங்க அதை செய்யும்போது அவங்களுக்கும் ஒரு நல்லது நடக்கட்டுமே இல்லைங்களா? இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு பரிகாரம் சொல்கிறாங்க, ஒரு 20,000 கொடு 30,000 கொடுன்னு கேட்குறேன். எதுக்கு? அதை விட நான் சொல்கிற பரிகாரங்கள்லாம் ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான். ரொம்ப நிறைய செலவான பரிகாரங்கள் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் பார்த்துட்டு அந்த பரிகாரங்கள் செய்கிறீங்க இல்லைங்களா? அந்த பரிகாரத்தினுடைய நன்மைகள் என்ன நடந்தது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. அப்போ தான் எனக்கு தெரியும். இன்னும் நிறைய சொல்லணுன்ற ஒரு எண்ணம் எனக்கு ஆசை அதிகமாக வரும். அதே போல் உங்களுக்கு இன்னும் என்ன தேவை, என்னென்ன பிரச்சனை இருக்குது. ஏன்னா இப்போ நடக்கின்ற பிரச்சனை என்ன அப்படின்னா, முதல் பிரச்சனை கடன், ரெண்டாவது திருமணத்தடை. இதுதான் ஓடுது இப்போ நிறைய போயிட்டுருக்கிறது இதுதான். அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்லுவேன். எவ்வளவோ நான் சொல்லியிருக்கேன். முட்டை மாந்திரிகம் அது இது எவ்வளோ பேர் செஞ்சு நல்லதும் நடந்திருக்கு. சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதை தவறாக பயன்படுத்துகிறாங்க. அப்படியும் தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க. சரிங்களா? நல்லதுக்கே பயன்படுத்துங்க, நல்லதே நடக்கும். நம்ம ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனோசக்தின்னு ஒன்று இருக்குது, நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குது, தன்னம்பிக்கைன்னு ஒன்று இருக்குது. இது மூன்றும் சேர்ந்து ஒரு பூஜையோ இல்லை ஒரு பரிகாரத்தையோ நம்ம பண்ணும்போது அது 100% உங்களுக்கு பலிக்கும். அதனால் உங்களுக்கு என்ன தேவைன்றதும் கமெண்ட்ஸில் போடுங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்த விஷயத்தை செஞ்சு என்ன நல்லது நடந்திருக்கு அப்படின்றத அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா
உங்களுக்கு இன்னும் நான் நிறைய விஷயங்களை சொல்லுவேன். ஒவ்வொரு குடும்பமும் சந்தோஷமாக இருக்கணும். ஒவ்வொரு குடும்பத்திலும் கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும். அந்த குடும்பத்தில் கடன் இருந்தாலும், இல்லை திருமண தடை இருந்தாலும், குழந்தை பாக்கியம் இல்லைன்னு இருந்தாலும் அதையெல்லாம் உங்களுக்கு விலக்கி இந்த குடும்பத்தில் சந்தோஷம் பெருக வேண்டும் என்று என்னுடைய ஆசீர்வாதம் என்றென்றும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய நல்லது எது நடந்ததோ போட்டு விடுங்க, இல்லை உங்களுக்கு என்ன தேவை என்றதும் போட்டு விடுங்க. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம கோச்சாரத்துக்குள்ளே போகலாம். மிதுன லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியன் புதன் வக்ரம் பெற்றிருக்கிறார். கடகத்தில் குரு பகவான், சிம்மத்தில் சுக்கிர பகவானும் கேது பகவானும் இணைந்திருக்கிறார்கள். அதே போல் தனுசில் மாந்தி பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் அங்காரக பகவானும் சந்திர பகவானும் இணைந்து இருக்கிறார்கள். இன்றைக்கி ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா, கடன் தீர்றதுக்கான பரிகாரம் தான் இது. சூட்சமமான பரிகாரம் தான் இது. ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. இது நாட்டு மருந்து கடைகள்லாம் கிடைக்கும். இது மகாலட்சுமி ஃபோட்டோ வச்சுக்கோங்க. வீட்டில் எல்லார் வீட்லேயும் மகாலட்சுமி ஃபோட்டோ இல்லாமல் இருக்கவே இருக்காது. அந்த மகாலட்சுமி கூட ஒன்று பச்சை புடவையில் இருக்கணும், இல்லைன்னா ரோஸ் கலர் புடவையில் இருக்கணும். அதையும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? வச்சுட்டு நாட்டு மருந்து கடையில் கருநெல்லி அப்படின்னு ஒன்று இருக்குது. கருநெல்லி அதை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதை நைட்டில் பன்னீரில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சு அதை ஜூஸாக எடுங்க. ஜூஸாக எடுத்து அதை என்ன பண்ணுங்க, மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி வச்சு தூப தீபம் காட்டுங்க. இது கேட்குறதுக்கு வேணால் ஈஸியாக இருக்கலாம், ஆனால் செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதை தினமும் பணம் வைக்கிற இடத்துல ஒரு பாட்டிலில் கூட இதை ஊற்றி வச்சுக்கலாம். பன்னீரில் கலந்ததுனால அது வாசனையாக இருக்கும். அது வாசனையாக ஒரு பாட்டிலில் கலந்து தினமும் என்ன பண்ணுங்க, பணம் வைக்கிற இடத்துல லைட்டாக ப்ரெஸ் பண்ணி தெளித்து விடுங்க. சரிங்களா? அப்படி செய்ய செய்ய என்ன ஆகும்னா, பணம் வீண் செலவாகாது. நிறைய பேருக்கு பார்த்திங்களா விரயங்கள் அதிகமாகும். அது மாதிரி வீண் செலவாகாது. கடனும் ரொம்ப விரைவில் உங்களுக்கு கடனும் தீரும். இது சூட்சமமான பரிகாரம். இது கருநெல்லி நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னும் உங்களுக்கு ரொம்ப விரிவாக வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் போட்டு நீங்கள் கேளுங்க. நிச்சயமாக அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். சரிங்களா? சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று பார்க்கலாம். அதற்கு முன்பு இன்றைய தினம் வியாபாரத்திற்காக செல்லக்கூடியவர்கள் இன்றைய தினம் ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க. ஏலக்காய், பச்சை கற்பூரம், ஒரு 3 கிராம்பு அதில் வச்சு பொட்டலம் கட்டி பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு போங்க. போகிற காரியங்கள் உங்களுக்கு சுபமாக நடக்கும். சரி, இப்பொழுது ராசி பலனுக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நண்பர்கள் இடத்திலிருந்த ஒரு கருத்து வேறுபாடு, அவர்களிடமிருந்து வந்த மனக்கசப்புக்கள் அதெல்லாம் மறையும். உங்களுடைய வாத திறமையால் ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. அதே போல் உங்களுடைய நேர்மைக்கு உண்டான பலனும் இன்றைக்கி கிடைக்கும். மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை ஓங்கக்கூடிய நாளாக இருக்குது. 7 நாட்டு சனி நடக்குது. திருமணமே ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அது முயற்சி நீங்கள் தான் பண்ணணும். அதே மாதிரி விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு அரசு வழியில் ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. பிடித்த ஒரு உணவுகளை உண்டு மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய உறவுகள்னால் சொந்த பந்தங்கள், வீட்டில் உள்ளவங்க கூட சொல்லலாம், அவர்களிடத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள்லாம் விலகும். அதே மாதிரி நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே உங்களுக்கு நல்ல ஒரு நன்மை நடக்கின்ற ஒரு நாளாகவும் இருக்குது. சந்திரமங்கல யோகம். சந்திரன் உச்சம் பெற்று 4ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறார்.
அதனால் எல்லா விஷயத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. கொடுத்த வாக்கையும் நீங்கள் காப்பாற்றக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. அதே சமயத்தில் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. இந்த நேரம் நீங்கள் இதெல்லாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டியது முயற்சி தான், சரிங்களா? ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் சூரியனும் இருக்கார். சூரியன்னா யார்? தந்தை. தந்தை வழியில், அரசு வழியில், சூரியன்னா அரசுன்னு சொல்லலாம். அரசு வழியிலும் உங்களுக்கு நல்ல ஒரு உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு தருணமும் இருக்குது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய தினம் அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட நிறனாமே அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத வரவு கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்திலும் சரி, வெளிவட்டாரத்திலும் சரி, உங்கள் கூட வேலை செய்கிறவங்களாகட்டும் சரி, ஒரு மன கசப்புகள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைய நாள் இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உண்மையிலே ஒரு நல்ல விஷயங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளாரே சந்திரன் இருந்தாலும் சந்திரன் இந்த இடத்துல உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்காரு. செவ்வாயும் இருக்குது. சந்திரமங்கலம் யோகம், 7ஆம் இடத்த அதிபதி உங்கள் ராசியோடு இருக்கிறதுனால கொஞ்சம் சந்திரமங்கல யோகம் இருந்தாலும் கொஞ்சம் கோபம் வரும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே போல் உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து சென்றால் சிறப்பாக இருக்கும். உங்கள் பேச்சு திறன் அதிகரிக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதே மாதிரி ஒரு சில விஷயத்துக்கு குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 35 வயசு ஆனாலும் திருமணம் நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, அது 25 வயசு 21 வயசாக இருக்கும்போதே அந்த ஜாதகத்தை எடுத்து அதில் என்ன பிரச்சனை இருக்குன்றதை பார்க்கணும். அது யாரும் பார்க்கறதில்ல. பையன் படிக்கிறான், பொண்ணு படிக்கிறான், படிச்சுட்டு வேலைக்கு போனால் நல்ல சம்பளம் வரும் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்களே தவிர, அந்த பிள்ளைங்களுக்கு சீக்கிரமாக திருமணம் நடக்கணும், ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு யாருமே அதை இப்போ யோசிக்கிறதே இல்லை. 2 டிகிரி படிக்கணும், நல்லா வேலைக்கு போனால், அதை தான் யோசிக்கிறீங்க. அப்படிலாம் யோசிங்க. அது நல்ல விஷயந்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் பெண் பிள்ளைங்களாக இருந்தால் 18 வயசுலேயே ஜாதகத்தை எடுத்துடணும். அதே மாதிரி ஆண் பிள்ளைகளாக இருந்தால் 21 வயசுலேயே ஜாதகத்தை எடுத்து பார்த்து அதுக்கு தகுந்ததை பண்ணணும், சரிங்களா? அதுபோல் தான் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இப்பொழுது திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. புதிய நபர்களின் அறிமுகத்தால் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வியாபாரம் சம்பந்தமான ரகசியங்களை கவனமாக வச்சுக்கோங்க, யாரிடமும் சொல்லாதீங்க. ஏன்னா சில பேர் எல்லாத்தையும் உளறி கொட்டிடுவாங்க. அந்த மாதிரி இருக்காதீங்க. விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து இன்றைக்கி செயல்பட்டால் மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி சிந்தித்து செயல்பட்டால் எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு 12ஆம் இடத்துல சந்திரன், அதே போல் 11ஆம் இடத்து அதிபதியும் 12ஆம் இடத்துல செலவுகள் கூடும். ஏன்னா வருவாய் வர்றதுக்கு மீறிய ஒரு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. 2ல் குரு பகவான் இருந்தாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணம் மேலோங்கக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. திருமணமாகாத பெண்கள் ஆண் பிள்ளைகள் இருந்தால் திருமணத்தை நடத்தக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். அதே மாதிரி எதிர்பாராத ஒரு தொழில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகளும் உண்டு. நெருக்கமானவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவி, மனைவி இருந்தால் கணவன் விட்டு கொடுத்து செல்வது மிக மிக சிறப்பாக இருக்குது. வெளியூர் பயணம் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. அலுவலக பணிகளை முடிப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா பெண்டிங்லாம் வைக்காதீங்க. அதே போல் கூட்டு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பங்குதாரர்களிடம்
கொஞ்சம் அனுசரித்து சென்றால் சிறப்பாக இருக்கும். பழைய பிரச்சனைகள் குறித்த எண்ணங்கள் மனதில் அதிகரிக்கின்ற ஒரு தருணமும் இருக்குது. இன்றைய தினம் திடீர் செலவுகளால் கையில் இருக்கிற பணம் குறையும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் காவி நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். குடும்பமாகட்டும், சொந்த தொழிலாகட்டும், ஆரோக்கியம் கூட நீங்கள் இன்றைக்கி பார்த்துக்க வேண்டியது மிக அவசியம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி செலவினங்கள் கூடக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எல்லா விதத்திலும் வெற்றி கிடைக்கின்ற நாளாக இருக்கும். தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இருக்கும். வீடு மனை வாங்கக்கூடிய யோகத்தையும் கொடுக்கும். குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளார தான் உச்சம் பெற்று இருக்கார். இருந்தாலும் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமணம் ஆகாதது திருமணம் கை கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதே சமயத்தில் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. நண்பர்கள் வட்டாரத்தில் உங்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். புதிய நண்பர்களும் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு. அதே மாதிரி வெளி வட்டாரங்களில் செல்வம் செல்வாக்கெல்லாம் நல்லபடியாக இருக்கும். அதே சமயத்தில் 8ஆம் இடத்துல ராகு பகவான் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பயணம் இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். வியாபாரத்தில் புதிய தொடர்புகள் ஏற்படும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு நல்ல சிறப்பாக இன்றைக்கி இருக்கும். ஒரு இழுபறியாக இருந்து வந்த வேலையெல்லாம் இன்றைக்கி முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தையின் ஆரோக்கியத்தையும் இந்த இடத்துல பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துக. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து அந்த வேலையை செய்யுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இன்றைக்கி மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். தொழில் விருத்தி அடையக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. 12ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால தொழில் வியாபாரம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த கண்ணாடி பொருட்கள் வியாபாரம் பண்ணுறவங்களாம் இன்றைக்கி ரொம்ப மெதுவாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நன்மையை தரும். அதே மாதிரி ரொம்ப கவனத்தையும் அதில் செலுத்தணும். இந்த பீங்கான், கண்ணாடி, அதே மாதிரி விலையுயர்ந்த பொருட்கள் இதை மீதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கவனத்தை செலுத்தி அந்த தொழிலை நடத்தினா சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பழைய நினைவுகள் மூலம் நிறைய மகிழ்ச்சியான ஒரு எண்ணங்கள் தோன்றக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவியுடைய விட்டு கொடுத்தல் இருக்கணும், புரிதல் இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்திலே ராகு பகவான் உங்கள் ஜென்மத்திலே பார்த்திங்கன்னா சுக்கிரனும் கேதுவும் உட்கார்ந்துருக்கு. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்தல் புரிதலோடு இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி இந்த மூட்டு வலி, முதுகு வலி, இந்த முதுகு எலும்பு வலி இதெல்லாம் இருந்தால் உடனடியாக பார்த்துருங்க. அதெல்லாம் குறையக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. தொழில் தொடர்பான முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் ஞாபக சக்தியோடு படிங்க. தடைகளெல்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. ஆடம்பர பொருட்கள் மீது ஆர்வங்கள் அதிகரிக்கின்ற ஒரு தன்மையும் இருக்குது. இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாள். தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும், வெற்றியும் கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல வருவாய் கிடைக்கின்ற ஒரு தருணமும் இருக்குது. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் நிதானத்தோடு இன்றைக்கி செய்யுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் எதை செய்தாலும் நல்ல ஒரு ஆர்வத்தோடும் நிதானத்தோடும் இன்றைக்கி செய்வது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கின்ற நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல மறைமுக திறமைகளை வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால கணவன் மனைவிடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நாளாக ஓடிட்டு இருந்தால் அதெல்லாம் இப்போ விலகும். ஏன்னா குருனுடைய பார்வை இருக்கிறதுனால எல்லாம் விலகி ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. அதே சமயத்தில் 11ஆம் இடத்துல குரு பகவான் நல்ல வருவாய் வருகின்ற தருணம் இருக்குது. ஆனால் அதை விட அதிக செலவுகள் கூடும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த செலவை எப்படி குறைக்கிறது அப்படின்றத யோசித்து பாருங்கள். அதே மாதிரி உங்களுடைய 3ஆம் இடத்தை குரு பார்க்குது. 3ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் முயற்சி செய்தாலும் இப்போ அது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்ககிட்ட தான் இருக்குது முயற்சி பண்ணுறதுல. ஏன்னா நிறைய கஷ்டங்களையும் நிறைய என்ன சொல்கிறது, கணவன் மனைவிக்குள்ளே நிறைய பிரச்சனைகளும் இதெல்லாம் எல்லாத்தையும் நீங்கள் எதிர்கொண்டுட்டீங்க, இல்லைன்னு சொல்லலை. இப்போ எல்லாமே மாறி இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய 12ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால அரசு சார்ந்த விஷயத்திலே உங்களுக்கு நல்ல ஒரு நன்மை கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. வியாபாரத்தில் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருந்தாலும் அதில் ஒரு லாபமும் உங்களுக்கு கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு தருணமும் இருக்குது. அதே போல் யாருக்கும் போய் ஜாமீன் கையெழுத்தோ இல்லை பணம் வாங்கி கொடுக்கறதோ இல்லை அவங்க கேட்குறாங்க, யாராக இருந்தாலும் சொந்த பந்தங்கள் அண்ணன் தம்பி யாராக இருந்தாலும் சரி, பண விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. கடன் வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அதெல்லாம் செய்யாதீங்க. மற்றபடி ஒரு புதுவிதமான இடங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. சிந்தனை போக்கில் சில மாற்றங்கள் ஏற்படும். கை கால் வலி, மூட்டு வலி, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிறைய வரும். அதெல்லாம் மட்டும் பார்த்துக்கோங்க. அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க, மிக சிறப்பாக இருப்பீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி எவ்வளோக்கு எவ்வளவு அலைச்சலோ எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்ததோ அதெல்லாம் இன்றைக்கி மறைஞ்சு ஓரளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்ற நாளாக இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையில் நிறைய மாற்றத்தை கொடுக்கின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, தேவையற்ற செயல்களுக்கு போகாதீங்க. குடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. பண விஷயத்தில் கவனமாக இருங்க. அடுத்தவங்களுக்கு இப்போ நிறைய பார்த்திங்கன்னா கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு கேஸு, வழக்கு இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இல்லை உங்களுக்கு வரலைனாலும் உங்களுடைய நண்பர்களுக்கு யாருக்காவது வந்ததுன்னா அவங்களுக்காக நீங்கள் போகணுன்னு ஒரு வாய்ப்பு வருதுன்னா நீங்கள் போகாதீங்க. அந்த ஒரு இது வருது உங்ககிட்ட கேட்குறாங்க உதவினா நீங்கள் போகாதீங்க. போனீங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. ஆனால் நீங்கள் போகாதீங்க. தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. எதிர்பாராத சில செலவுகளால் கையிருப்புகள் தோன்றும். அதே போல் குறைகின்ற வாய்ப்பும் உண்டு. வியாபார ரீதியான முயற்சிகள் வேகத்தை விட விவேகத்தோடு செய்வது நல்லது. பிள்ளைகளுடைய ஒரு படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்ன்றதை கொஞ்சம் உத்து கவனித்து பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் நினைத்த வேலைகள் நடப்பதில் சில தடைகள் தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி சந்திராசிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. உங்களால் முடிஞ்சால் தயிர் சாதம், மோர், தண்ணி இந்த மாதிரி ஒரு தானம் பண்ணிங்கன்னா இன்றைக்கி இந்த சந்திராசிரமம் உங்களை ஒன்றும் செய்யாது. விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போங்க. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விஷயத்துக்குள்ளே தலையிடாதீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர் தடை தாமதங்கள்லாம் ஏற்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லா விஷயத்திலுமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வேகத்தை கட்டுப்படுத்தணும். விவேகத்தோடு இன்றைக்கி செயல்பாடு இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே,
புதிய நபர்களின் அறிமுகங்கள்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. இன்றைய தினம் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு. சந்திரமங்கல யோகத்தை கொடுக்கும். அதே போல் சகோதர வழியிலையும் உங்களுக்கு நல்ல ஒரு உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு தருணமும் இருக்குது. அரசு செயல்களில் இருந்து வந்த ஒரு தடை தாமதம் இதெல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்குது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்லாம் உங்களுக்கு கைகூடக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் குறையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் இன்றைய தினம் அதாவது இந்த மிளகாப்பழ கலர் அப்படின்னு ஒன்று இருக்கும், சிகப்புலேயே அது ஒரு கலரு, அந்த கலரை யூஸ் பண்ணுங்கள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். ஆனால் அவர்களிடத்தில் குடும்ப விஷயத்தையோ வியாபார விஷயத்தை பற்றியோ பேசக்கூடாது. அனுஷ நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்தில் நெருக்கம் அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் நெருக்கடிகள் எல்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் ஆர்வத்தோடு படிங்க. அதே மாதிரி இந்த ஐடியில் வேலை பார்க்குறவங்க, கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் இருப்பவங்க, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டென்ஷன் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். அதே போல் மகிழ்ச்சியும் இருக்கும். தன வரவு நன்றாக இருக்கும். தாயாரின் ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதே போல் கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. கலைத்துறை, கதை, கட்டுரை, இந்த மாதிரி கலைஞர்கள், அரசியல் சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டு, விவசாயம் இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல வருவாய் வருகின்ற ஒரு தருணமும் இருக்குது. 8ஆம் இடத்துல குரு இருக்குன்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 2ஆம் இடத்தை பார்க்குது, தனஸ்தானத்தை பார்க்கறதுனால, குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் முயற்சி பண்ணணும். நல்ல லாபம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. கால்நடை துறையில் இருப்பவர்களுக்கு சில உதவிகரம் சாதகமாக அமைகின்ற ஒரு தருணமும் இன்றைக்கி இருக்குது. நண்பர்களிடையே விட்டு கொடுத்தல் புரிதல் இன்றைக்கி இருக்கணும், இருந்தால் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை ஆர்வத்தோடு செய்யுங்க. சோம்பேறித்தனமாக இருக்காதீங்க. சுறுசுறுப்போடு இன்றைக்கி இருந்தால் சிறப்பாக இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாளாக இன்றைக்கி இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்கள் இன்றைய தினம் சிறு தொழில், குறு தொழில் இதெல்லாம் செய்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நன்றாக இருக்கும். அதே மாதிரி அரசு துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் இதெல்லாம் எழுதுகிறவங்களுக்கெல்லாம் நல்ல சிறப்பாக இருக்கும். கலை சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. கணவன் மனைவிக்கிட்டே நல்ல ஒரு புரிதல் இருக்கும். பிள்ளைகளால் நல்ல ஒரு செயல், அதே மாதிரி அவர்களிடத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கின்ற ஒரு தருணமும் இருக்குது. 3ஆம் இடத்துல சனி பகவான் எல்லா விஷயத்திலையுமே உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. இணையம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள்லாம் இன்றைக்கி முக்கியத்துவம் இன்றைக்கி கிடைக்கும். செலவுகளை குறைத்து சேமிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம். புதிய முதலீடு செய்கிறதுல மட்டும் கொஞ்சம் இன்றைக்கி கவனமாக இருங்க. சில பேர் வியாபாரம் பண்ணுவாங்க, சொந்தமாக தொழில் நடத்தும், அவங்களாம் இன்றைக்கி கொஞ்சம் முதலீடு செய்கிறதுல கொஞ்சம் நீங்கள் கவனத்தை செலுத்தினா சிறப்பாக இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்கள் பற்றிய புரிதலும் இன்றைக்கி ஏற்படும். ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. இன்றைய நாள் உத்தியோகம் சம்பந்தமான
கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இன்னைக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எதை செய்தாலும் ஆர்வத்தோடு செய்யுங்க, சிறப்பாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் ஒரு வியாபாரமோ ஒரு சொந்த தொழில் பண்ணுறீங்க, ஒரு சிறு தொழில் பண்ணுறீங்க, சிறு வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த முதலீடு செய்யும்போது இன்றைக்கி இதில் முதலீடு செய்தால் நமக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்றத யோசித்து முதலீடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்கள் இன்றைய தினம் பழக்க வழக்கத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இன்றைக்கி இருங்க. அதே மாதிரி உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இன்றைக்கி இருப்பார்கள். சொத்து பிரச்சனைகளுக்கு, பூர்வீக சொத்து இதிலெல்லாம் பிரச்சனை இருந்தால் அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. இதுவரைக்கும் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் விலகி ஒரு இணக்கம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், அதனால் சிறப்பாக இருக்கும். வீடு மனை வாங்கக்கூடிய யோகத்தையும் கொடுக்கும். அதே போல் கடன் பிரச்சனை இருந்தாலும் ஓரளவுக்கு தீரக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும். உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் ஒரு சாதகமான சூழ்நிலை அமையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். மனதில் எதையும் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் அதாவது வெள்ளையும் ஒரு ஐவரி கலர் கலந்தா மாதிரி, வெண்பட்டுன்னு கூட சொல்லலாம். அந்த கலரை இன்றைக்கி யூஸ் பண்ணுங்கள். அதில் கொஞ்சம் சிவப்பு லைட்டாக கலந்தா மாதிரி அந்த நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்ற நாளாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வே கிடைக்கல. சில பேர் வழக்கு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இன்றைக்கி வக்கீல்கிட்ட பேசும்போது அதுக்கு ஒரு நல்ல முடிவை கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பும் இன்றைக்கி ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை, தன்னம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இன்றைய தினம் தன வரவு நன்றாக இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் கைகூடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதே மாதிரி ரொம்ப நெருக்கமாக ஒரு நண்பர்களாக இருக்கலாம், இல்லை ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தவங்க, அவங்கக்கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. பிள்ளைகளால் நல்ல ஆதாயம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. தந்தையின் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். அதே மாதிரி தந்தையால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. சகோதர வழியிலையும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். அதே மாதிரி இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, கட்டிட தொழில் பண்ணுறவங்க, கட்டடம் கட்டி விற்பனை பண்ணுறவங்க, காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸு இந்த தொழில் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு வருவாய் வருகின்ற ஒரு தருணமும் இருக்குது. அதே மாதிரி நீர் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. நல்ல தன வரவு வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலையில் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சமூக பணிகளில் இருப்ப மீனராசிக்காரெலாம் நிறைய பேர் சமூக பணிகளில் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மேன்மை ஏற்படும். வழக்கு சார்ந்த பிரச்சனைகளில் எதிர்பார்த்த நல்ல முடிவுகள்லாம் கிடைக்கும். மனதில் ஏற்பட்டிருந்த குழப்பங்கள்லாம் விலகி நல்ல ஒரு அமைதி பெருகுகின்ற ஒரு நாளாகவும் இருக்கும். 7 நாடு சனி நடக்குது. திருமணமே ஆகாதவர்களுக்கு கூட திருமணம் கைகூடும் இந்த 7 நாடு சனியில். ஆனால் சும்மாவே உட்கார்ந்துருந்தால் நடக்காது. அதற்கு உண்டான ஒரு முயற்சி எடுத்தால் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம்
இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வீட்டிலையும் சரி, வெளி வட்டாரத்திலும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் மௌனமாக இருங்க. எந்த ஒரு செயலுக்கும் போகாதீங்க. யார் எது கேட்டாலும் ஒரு வார்த்தையில் பதில் சொல்லிட்டு அமைதியாக இருந்துட்டிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.